ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நமக்கு வந்து கம்மிங் சண்டே லோயர் எக்ஸாம் வரப்போகுது, தக்ஷன் பாரத்தோடது. இப்போ பிராத்மிக் எல்லாருமே இப்போ நம்ம மத்தியமா எக்ஸாமோட சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 50% கண்டிப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்தியமா கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரோமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசி ஏக் பத்யாஷ் கே பாவர்த் ஹிந்தி மே லிக்கியே. இங்கே கொடுத்துருக்குற இந்த பேராகிராஃபுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பிராத்மிக்கில் இங்கிலீஷில் பார்த்துருப்போம், இப்போ மத்தியமாவில் இதில் வந்து தெய்வ மேரே பாக்ய கியா பதா ஏக் பூந்துலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன் தெய்வ மேர் கியா பாக்கியமே கியா பதா மே पहुँचूंगी या मिलूंगी धूल में. இந்த லைன் வந்து एक बदियाश एक बूंद कविता से दिया गया है. इसके कवि श्री अयोध्या सिंह उपाध्याय हरिओक. அப்படி எழுதணும். சந்தர்ப்பன்னு எழுதி பாவர்த் விசேஷ்டா இது 3 எழுதணும். இது 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கு. இதில் ஏதோ ஒன்று இது ஒன்று படிச்சிருங்க தெய்வ மேரே பாக்ய ஏக் பூந்தில். அதே மாதிரி அத்புத் மாயாலேருந்து ஒன்று. अद्भुत मायाला பார்த்தீங்கன்னா कैंची नगी हाथ में तेरे कट्टी पत्तियों के नयारी है रंग नगी हाथों में तेरे फूल रंगेंगे बिलहरी है. இதுவும் அதே மாதிரி தான். एक बदियाश में अद्भुत माया नामक कविता से दिया गया. भगवान की अद्भुत माया के बारे में कवि इन पक्तियों से समझते हैं. அப்படிங்கிறத இதில் 2 படிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று வந்துடும். ஏக் பூந்த்லேருந்து ஒன்றும் அத்புத் மாயாவில். 2 எடுத்துட்டிங்கன்னா ரோமன் நம்பர் 2ல் 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. எனி 5 எழுதணும். அதில் இந்திரதனுஷ் பார்த்திங்கன்னா இந்திரதனுஷ் में कितने रंग दिखाई पड़ते. எத்தனை रंग 7 रंग. होनहार बालक छोटे बच्चों के क्या सिखाते हैं. होनहार बालक छोटे बच्चों के अच्छी बातें अच्छी चलने सिखाते. तारे आकाश में कैसे लटक रहे हैं. आकाश में तारे बिना किसी रस्सी के लटक रहे. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா कमल क्यों नष्ट हो जाते. बाले की संगति से कमल नष्ट हो जाते. அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனி 5 தான். இப்போ இதுலேயே 3 பார்த்துட்டோம். बूंद कैसे मोती बन जाती है. मूंग कूले हुए सिप में जा गिर बूंद மோத்தி பன்சை. இந்த கொஸ்டின் ஒன்று ஹோனகார. இதில் இந்த 5 படிச்சிங்கன்னா போதும். அப்புறம் ரோமன் நம்பர் 3ல் எஸ்ஏ வந்து உங்களுக்கு 14 மார்க்குக்கு வரும். அத்புத் மாயாவும் ஏக் பூந்தும் அந்த 2 இதுவும் படிச்சுக்கோங்க. எஸ்ஏல அத்புத் மாயாவும் ஏக் பூந்த் படிச்சுக்கோங்க. 5th ரோமன் பார்த்தீங்கன்னா किनकी 5 अर्थ के हिंदी में लिखिए. आधार करना, प्रतिवर्ष, கூத், அப்புறம் சீமா, உத்தேஷா. இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். இருந்தாலும் இதில் இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கோங்க. 6th ரோமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலோம் கா சப்த். 6th ரோமன் சவிகார், அசிவிகார், பிரதாம், அந்திம், சாதாரண், அசாதாரண், கடின், சரல். அந்த மாதிரி இதில் இருக்கிறதை படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் அந்த கொஸ்டின் பேங்க் வச்சுருப்பீங்க. அதில் இருக்கிறது மேக்ஸிமம் ஆப்போசிட்ஸ் மீனிங்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கும் புக்ஸில் இந்த புக்கில் இருக்கிறதே கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. அது ஃபுல்லாக பார்த்துருங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அப்புறம் 8th ரோமன் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கே 5 வாக்கியமே பிரயோக் கீஜியே. ஃப்ரேம் சென்டென்ஸில் அஜீவன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்மாச்சாரி, வேலா இது இந்த ஒரு 3 அஜீவன், ஷமில் ஹோனா, கர்மாச்சாரி எல்லாம் இது பாருங்கள். அப்புறம் பகுபாஷியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எழுதலாம். மீனிங்ஸ் கொஞ்சம் பழமொழிகள். संपत्ति, गाय और बैल हमारा देश के बहुत बड़ी संपत्ति. पर बहादुर, अशोक का बड़े बहादुर राजा है. विशा, परिशा, प्रदिशा, मैं तेरी प्रदिशा कर रहा हूँ. नियुक्त करना, अकबर ने 2 नौकरों के नियुक्त करना. இந்த மாதிரி இதில் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாக்கியவது இதில் இந்த ரிப்பீட்டட் ஆகிறது இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து தான் நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதணும். அதாவது இதில் வந்து நமக்கு அப்துல் கலாமோடது கொடுத்துருக்காங்க.
இந்த பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் படித்து எழுதுனா அதில் ஒரு 6 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அப்புறம் 10th ரோமன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாரதிக்கே பச்பன் பாரே மேம் ஆப் கியா ஜான்தே, அவரோட குழந்தை பருவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை எழுத சொல்லியிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின். தஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா கே பாரே மேம் 5 வாக்கியமே லிக்கியே, தஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றி ஏதாவது 5 வரிகள் எழுதுன்னு கொடுத்துருக்கான். அது அத்தியாபக் பச்சோம் கே சிடியா கா பாட் கைசே சமச்சியா, அந்த லெசன். இந்த 3 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. பாரதி கே பச்பன் கே பாரே மேம் ஆப் கியா ஜான்தே, தஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சித்தார்த்தனே கிரக தியாக் பகலேக்கா யசோதரா கைசி பாத் கே, அது ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருங்க. அப்புறம் இதில் வந்து தஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா எஸ்ஏவே பார்த்துக்கலாம். தஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா எஸ்ஏ ஒன்று பார்த்துருங்க. சரி, இது ஃபஸ்ட் பேப்பர். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் 12th ரோமனில் இருக்கிற இந்த அத்தனையுமே இது கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸு. ஹிந்தி வர்ணமானமே கித்னே ஸ்வர் வெஞ்சன்ஸ் அது கேட்டிருக்காங்க, அதோட நம்பர்ஸ் எழுதணும். இது அத்தனையுமே எழுதினா தான் இதில் வந்து உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். எனி 5 இது தெரிஞ்சு எனி 5 எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும். व्यंजन कैसे कहते हैं, स्वर्गों के सगाय से उच्चरित वर्णों के व्यंजन कहते हैं. स्वरों की सगायता 4th one, उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. अनुनासिका இது அப்புறம் வந்து அனுசவர், இதுலேருந்து எனி 5 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நாளைக்கு செகண்ட் பேப்பர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.